இது தியரிட்டிக்கல் சம்மா இது நம்ம Okay, இம்பார்ட்டன்ட் sir. சம் 100% பிரிவியஸ் இது Okay, sir. நம்ம சம் இது எப்படி போடுவீங்க எனி ஐடியா சார் இது அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவோட மேக்ஸிமம் மினிமம் கான்செப்டோட வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஏசி போர்டில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுருக்காங்க இப்பயும் கேட்பாங்க 1980 Okay. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பழசுன்னு பார்க்காத இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தியரி என்ன சொல்லிக்கிறான் பாடுறாங்க ஒரு விண்டோஸ் என்ன ஷேப் சொல்லிக்கிறான் Rectangle. அப்போ ரெக்டாங்கிள் போட்டுலாமா ரெக்டாங்கிள் Yes. சரி அடுத்தது Next on the submitted by a semicircular opening. Opening and semicircle. இது செமி சர்க்கிளில் போனது நாம் ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே செமி சர்க்கிள் இஸ் ஓப்பனிங்கா Yes, sir. சரி அந்த விண்டோஸ் வந்து செமி சர்க்கிள் வந்து ஓப்பன் ஆகும் இது செமி சர்க்கிள்னு வச்சுக்கலாம் Okay, sir. The total perimeter of the window, perimeter is 10 meter. பெரிமீட்டர் எது சேர்த்து இது இந்த ரெக்டாங்கிளும் அண்ட் செமி சர்க்கிளும் Total, everything. Yes, sir. எவ்வளோ சொல்லிக்கிறாங்க 10 meter. ஓகே அப்போ என்னது பெரிமீட்டர்னா ரெக்டாங்குலர் பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன நீ இவ்வளோ தடவை கேட்டு சொல்ல முடியும் L into P into H. ஆமா இதுங்க ரெக்டாங்கிளுக்கு எது எல் இன்டு பி இன்டு ஹெச் Oh, sorry, sir. Yeah. L plus W of 2. எல் பிளஸ் பி ஓகே W with B. Okay. அதே மாதிரி பெரிமீட்டருங்க செமி சர்க்கிள் ஆகும் சப் காம்பரன்ஸ் கரெக்டுங்களா சப் காம்பரன்ஸ் கரெக்டாமா Yes, sir. அதனோட ஃபார்முலா என்ன சப் காம்பரன்ஸ் Is this a circle? 2 pi r divided by 2 அப்போ pi r கரெக்டா சப் Yes, sir. காம்பரன்ஸோட செமி சர்க்கிளோட இது செமி சர்க்கிளோட கரெக்டுங்களா Yes, sir. சரி இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோங்கிறாங்க 30ங்கிறாங்க ஏன்னா இது ஃபுல்லாக சேர்த்து பெரிமீட்டர் தான் எவ்வளோங்கிறாங்க 30 மீட்டரா 30 10 மீட்டரா 10 meters. 10 மீட்டருங்கிறாங்க சரிங்களா Okay, sir. கரெக்டாக 10 மீட்டர் தானே Yes, sir. சரி அப்போ 10 மீட்டர்னு என்ன நடக்கும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா Mm. அப்போ 10 மீட்டர் நடக்குது கேட்குறாங்க அப்போ 10 மீட்டர்னு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா ஒரு லெட்டர் ஏ பண்ணுறீங்க ஏ பி சி டி சரிங்களா Okay, sir. இப்போ எது எல் அந்த எல்லை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இங்கே என்ன வருது 2l + 2b இங்கே வரைக்கும் 5r சரிங்களா Okay, இப்போ sir. ஆறுங்கிறது வந்து டயாமீட்டர் சேர்ந்தது சரிங்களா ஆறுங்கிறது வந்து டயாமீட்டர் ஃபுல்லாக சேர்ந்தது ஆறு கரெக்டுங்களா Okay, sir. ஆஃப் ஆஃப் த டயாமீட்டர் கரெக்டுங்களா ஆஃப் ஆஃப் த டயாமீட்டர் ரேடியஸ் கரெக்டுங்களா இது ஒரு ரேடியஸ் இது ஒரு ரேடியஸ் இது ஃபுல்லாக சேர்ந்தது ஒரு சைடு கரெக்டுங்களா Oh, yes, sir. இந்த வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவல் கரெக்டுங்களா தானே அப்போ ஒரு செமி சர்க்கிளோட டயாமீட்டரும் ரெக்டாங்கிளோட பேஸும் கீழே இருக்கிறதும் ஈக்குவல் கரெக்டாக என்ன Yes, sir. சரி அதனால வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் 2xன்னு வச்சுக்கிறேன் அந்த வேல்யூ என்ன வச்சுக்கிறேன் 2x 2x. அப்போ மேலே ஃபுல்லாக டயாமீட்டர் பார்த்துங்க டயாமீட்டரோட வேல்யூ எவ்வளவு 2x கரெக்டுங்களா Mm-hmm. டயாமீட்டரோட வேல்யூ 2x அப்போ ரேடியஸோட வேல்யூ என்ன இருக்கும் x இருக்கும் கரெக்டாமா Yes, sir. இது என்ன டவுட் இருக்குதா No, sir. ஓகே அதே மாதிரி இந்த ஷேப் வித்தோட ஷேப் வந்து நான் வந்து 2y வச்சுக்கிறேன் இல்லை y வச்சு கரெக்டாக y வச்சுக்கலாம் இது y கரெக்டாமா Yes, sir. சரி அப்போ y வச்சுக்கிட்டு இங்கே என்ன நடக்கும் எது நடக்கும் சொல்லிக்கிட்டு நம்ம ப்ராப்ளம் வந்து சரி கண்ணு Okay, இது sir. பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற வந்து எல் இருக்குது அந்த 2xங்கிறது ஒரு எல் அப்போ ரெண்டு எல்லுக்கு பதிலாக ஒரு எல் வரும் இங்க டயாமீட்டரோட இது ஒரு இது ஆறு இருக்குதுல்ல இங்க வந்து இதனுடைய டயாமீட்டரோட இங்க ஆட் ஆயிடும் சரிங்களா Mm-hmm. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பெரிமீட்டர் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஈக்குவல் டு ரெண்டு பக்கம் y இருக்குதா அப்போ ஆமா, sir. பிளஸ் 2x கரெக்டா பிளஸ் 5x ஈக்குவல் டு எவ்வளவு 10 மீட்டரா ஈக்குவல் டு 10 மீட்டர் இந்த ஈக்குவேஷன் பண்ணுதா மட்டும் பாரு டவுட் வந்தா சொல்லு ஒரு நிமிஷம், sir. இது ரெண்டு சேர்த்துன்னு ரெக்டாங்கிள் வரும் இது வந்து என்னோடது
இது வந்து செமி சர்க்கிள். செமி சர்க்கிளோடது. பட் இங்க 2xன்னு எடுத்துக்கிறேன். நான் 2xன்னு எவ்வளவு கிடைக்கும்? இதுவும் 2x 4x வரும். ஏன் நான் 4x 2x எடுக்கிறேன்? இங்க ஆல்ரெடி ஏன்னா செமி சர்க்கிளோட பெரிமீட்டர் இருக்குது. அப்ப ஆமா சார். இது செமி சர்க்கிளுக்கு ஆட் ஆகுது. இது காமன். கரெக்ட்டா? ரெக்டாங்கிளுக்கு காமன், செமி சர்க்கிளுக்கு காமன். அதனால தான் நான் வந்து இத வந்து ஒரு டைம் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது எஸ் சார். இது வந்து y இங்க இருக்குது, y இருக்குது. அதனால 2y ன்னு மாறிடும். சரியாம்மா? ஓகே சார். ஏன்னா 4x வர இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? 2x தான் எடுத்துக்கிறேன். இந்த 2x என்ன ஆகுது? செமி சர்க்கிளோட பெரிமீட்டர். அதனால நான் வந்து சரியாம்மா? ஓகே சார். இதுல என்ன டவுட் இருக்குதா? நோ சார். சரி. அப்ப முடிஞ்சது என்ன சொல்லுங்க? Find the windows at which maximum light through all opening windows 10 meter. Find the dimension of the maximum light. ஓகே. இது எப்படி ஓகே. சொல்லுவீங்க? அப்படின்னா மேக்ஸிமம்னா ஏரியா தானே. மேக்ஸிமம் என்னது? இது ஃபுல் ஏரியா தானே கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஓகே. இது ஃபுல் ஏரியா கேட்குறாங்க. கரெக்ட்டுங்களா? இது இருந்தா ஃபுல்லா கவர் ஆகும். அப்போ இது ஃபுல்லா கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஏரியா விண்டோஸ். ஏரியா விண்டோஸ் யார் யாரு? Sir, is a why is a rectangle and semicircle இருக்குமா சார் அப்போ? Rectangle and semicircle. Rectangle formula என்ன? area of the rectangle? Area of the rectangle? L into B. Length into breadth. Length into breadth. Semicircle வந்து 1/2 pi r squared. கரெக்ட்டுங்களா? Yeah. Okay. Semicircle. L ஓட வேல்யூ என்ன? இங்க வந்து நம்ம L ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்? 2x ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்ட்டா? இங்க பாருங்க. L equal to 2x and y equal b equal to y. கரெக்ட்டா? b equal to y ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்ட்டாமா? Okay. Yes sir. அப்போ வந்து r வந்து என்ன ஆகுது? x ன்னு ஆகுது. r ஓட வேல்யூ என்ன ஆகுது? x ன்னு ஆகுது. கரெக்ட்டாமா? ஆமா சார். அத ஏற்கனவே டினோட் பண்ணிட்டேன். எல்லா வேல்யூவும் சப்மிட் பண்ணலாமா? அப்ப என்னாச்சு? 2xy plus half into 5x square. கரெக்டா கண்ணு? Yes sir. இதுல என்ன டவுட் இருக்குதா? No sir. சரி. இப்போ மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம வந்து ரெண்டு வேரியபிள் வந்து சிங்கிள் வேரியபிளா மாத்தணும். இங்க எத்தனை வேரியபிள் இருக்குது? ரெண்டு வேரியபிள். அப்போ சிங்கிள் வேரியபிளா மாத்தணும்னா இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? இந்த ரிசல்ட் வச்சுட்டு நம்ம வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? ஓகே சார். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணும்? இவங்க சொல்லுங்க யாருக்கு வேணும்? சார் என்ன வேல்யூ இப்போ சார் இப்போ இவங்க வேணும்னா இப்போ வந்து இவங்க ஒரு வேரியபிளா கன்வெர்ட் பண்ணனும் சார். ஆமாடா ஒரு சிங்கிள் வேரியபிள் இருக்குடா. either y கண்டுபிடிக்கணும் இல்லனா x கண்டுபிடிக்கணும். இப்போ x y ஏனா x ஏற்கனவே டேர்ம்ஸ் இருக்காங்கல்ல சார். அப்ப y கண்டுபிடிக்கலாமா? y கண்டுபிடிக்கலாமா? பண்ணிக்கலாம். அப்ப என்னங்க 2y = 10 minus 2x minus 5x. கரெக்ட்டாமா? எஸ் சார். இப்போ y என்னது 2 ஆல டிவைட் பண்ணு 5 minus x minus 5x divided by 2. கரெக்ட்டாமா? இதுதான் y ஓட வேல்யூ. இதுல என்ன டவுட் இருக்குதா? நோ சார். டவுட் இல்லைல? அப்ப y வேல்யூ இந்த இடத்துல சப்மிட் பண்ணு. இந்த y வேல்யூ வந்து இந்த இடத்துல 2x of 5 minus x minus 5x by 2 plus 1 by 2 pi x square 2 plus 1 by 2 5x. சிம்பிளிஃபை பண்றா கண்ணு. அப்ப என்னாச்சு? that is equal to 2x உள்ள மல்டிப்ளை பண்ணிரு. 2x உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 10x minus 2x square minus pi 2x square 2 cancel ஆயிடுவாங்க. அப்ப x square plus 1 by 2 pi x square. 5x square. கரெக்ட்டாமா? எஸ் சார். அப்ப இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணு. இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணு. என்ன கிடைக்கும்? மறுபடியும் ஒரு minus 1 by 2 pi minus 5x square plus 1 by 2 5x square equal to minus 1 by 2 5x square. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இது ஏரியா. கரெக்ட்டுங்களா? இது ஏரியா ஆஃப் தி விண்டோஸ். இதுதான் ஏரியா ஆஃப் தி விண்டோஸ். அப்ப இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். அப்ப இதுக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் சொல்லிக்கிறோம். இந்த வேல்யூ என்ன சொல்லிக்கிறோம்? மேக்ஸிமமான கொஸ்டின் கேட்டுக்கிறோம். அதனுடைய டைமென்ஷன் கேட்டுக்கிறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப இது மேக்ஸிமம் வேணுமா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ற என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்க? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்.
ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. ஆல்ரெடி நம்ம நடத்திக்கலாம் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். அப்ளை செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். a dash of x equal என்ன கிடைக்கும் சொல்லுமா? டெரிவேட்டிவ் கண்டுபிடி. a dash of x with respect 10 to minus 4x very good. minus 1 by 2 2x. 2 கட்டாரு 5x வருமா? Yes sir. சூப்பர். இதுக்கு a double dash கண்டுபிடி. a double dash என்ன ஆகும்? 10 பண்ணா 0 வருமா? sir அன்னாட்டி minus 4 minus 5 னு வரும் sir. minus 5. அப்ப என்ன கிடைக்குது? minus of 4 plus 5. கரெக்ட்டுங்களா? இப்போ சொல்லுங்க 4 வந்து பாசிட்டிவ் வேல்யூவா? Yes sir. 5 வந்து பாசிட்டிவ் வேல்யூவா? அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா பாசிட்டிவ் வேல்யூ தான கிடைக்கும்? ஆமா சார். பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ் தானே? மைனஸ். அப்ப நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூனா லெஸ் தென் மேக்ஸிமம். செகண்ட் டெரிவேட்டிவ்னால மேக்ஸிமம். மேக்ஸிமம். அப்ப a of x equal to is maximum. பாயிண்ட் வேணும். பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? கிரிட்டிக்கல் பாயிண்ட். இவனை வந்து 0 பண்ணா கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும். யார? இவனை 0 பண்ணா கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும். கண்டுபிடிச்சலாமா? எஸ் சார். அப்ப சொல்ற அவனுக்கு 0 பண்ணு என்ன ஆகுது? 10 minus 4x. சரி பாங்க பை வேற இருக்காங்களே. சொல்லு இருந்துட்டு போறான். பைங்கிறது 3.14. பை இருந்தா என்னடா 3.14 தான்டா. ஆமா சார். அப்பயே அவன பைங்கிக்கிறான். அவனுக்கு நமக்கு என்ன இருக்குது? வரது போடுவோம். ஓகே சார். அப்ப என்ன பண்ணலாம்? இது ரெண்டு வேல்யூ அங்க கொண்டு போயிட்டா நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆயிடும். அப்ப 4x plus 5x equal to 10. கரெக்ட்டா? எஸ் சார். x காமன் எடு. x காமன் எடுத்து என்ன கிடைக்கும்? 5 plus 4 equal to 10. கரெக்ட்டா? ஓகே சார். அப்ப x equal to என்னது? 10 times 5 plus 4. கரெக்ட்டா? டவுட் இருக்குதா? நோ சார். நோ டவுட். அப்ப x வேல்யூ இது. அப்ப y வேல்யூ கண்டுபிடிக்கணும். y வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா y வேல்யூ எங்க இந்த இடத்துல சப்மிட் பண்ணனும். x வேல்யூ இருக்குதுல y வேல்யூ சப்மிட் பண்ணனும். பண்ணலாமா? பண்ணிரலாம். அப்ப y ஈக்குவல் டு ஆல்ரெடி தெரியும். y யோட வேல்யூ என்ன? y ஈக்குவல் டு 5 minus x minus 5x by 2 வா? செக் பண்ணு. 5 minus x minus 5x by 2. கரெக்ட் ராகங்க. அப்ப இந்த இடத்துல 10 5 5 plus 4 அப்ளை பண்ணு. அப்ப என்னாச்சு? 5 minus 10 divided by 5 plus 4 minus 5 into அப்ளை பண்றாங்க. x இருக்கிறதுல 10 ஆ 10 divided by 5 plus 4. கரெக்ட்டா ராகங்க? எஸ் சார். 5 plus 4 LCM எடு. 5 plus 4 LCM எடு. அப்ப என்னாச்சு? 5 minus 20 கரெக்ட்டா? 5 minus 20 minus 20 இது minus 20 இல்ல plus 20 plus 20. இங்க என்ன கிடைக்கும்? 10 வருமா? அப்ப minus 10 minus 10 5 கரெக்ட்டாமா? எஸ் சார். அப்ப சிம்பிளிஃபை பண்ணுமா? என்ன கிடைக்குது y ஓட வேல்யூ? 10 minus 5 by plus 10 by 5 plus 4. 5 plus 4 ஆ? ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இங்க ஒரு 2 இருக்கு பாரு, விட்டுட்ட மாதிரி இங்க ஒரு 2 இருக்குதுல்ல? அந்த 2 வரும்போது இங்க என்ன ஆகும்? 2 விட்டுட்டேன். அந்த 2 வரும்போது என்ன ஆகும்? 10 பை தானே வரும். ஆமா சார். இங்க ஓகே ஓகே. இங்க 40 5 இதாயிடும் சார். இங்க என்னவும் இங்க 40 ஆயிடுமா? ஒரே நிமிஷம். இங்க 2 இருக்குதுல்ல? இங்க 2 இருக்கும்போது இங்க 40 ஆகும், இங்க 20 ஆகும். கரெக்ட்டா? இங்க 20. ஏன்னா இங்க 2 அப்ப இங்க கீழ வந்து 2 வரும். கீழ வந்து 2 வரும். கரெக்ட்டாமா? ஆமா சார். அப்ப என்னாச்சு? 10 பை 10 பை கட் ஆயிடும். கரெக்ட்டா? 10 கட் ஆயிடுவாங்க. 20 கீழ அப்ப என்ன கிடைக்குது? 20 வருது. 40 மைனஸ் கேன்சல் பண்ணா 10 ஆயிடுவாங்க மேல. 1 by 5 plus 4 வந்துரும். அப்ப என்னாச்சு? 10 ஆயிடுமா? வேல்யூ எவ்வளவு? 10 by 5 plus 4. அப்ப y வேல்யூ இது. ஆல்ரெடி x வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? x வேல்யூ இது என்ன? x equal to 10 by
5 plus 2. கரெக்ட்டுங்களா? Yes, sir. டைமென்ஷன் கேட்குறாங்க. டைமென்ஷன் யார் யார் வேணும்? எல் வேல்யூ வேணும். எல் வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்? 2x எடுத்துக்கிறோம். கரெக்டா? v வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்? y ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்டா? r Yes. வேல்யூ r வேல்யூ x ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்டாமா? Yes, டயகிராம் sir. பாரு. கொஞ்சம் டயகிராம் ரெஃபர் பண்ணு. இல்லைன்னா டைமென்ஷன் கேட்டுக்கிறாங்க. அப்ப ரெஃபர் பண்ணு. r equal to x, l equal to பாருங்க. r equal to x, l equal to 2x and y equal to b. y equal to b. கரெக்டாமா? Yes, sir. அப்ப டைமென்ஷன் எழுதிரு. என்ன நடக்கும்? என்ன டைமென்ஷன் வரும் பாருங்க. L 2 into L என்ன கிடைக்கும்? 20யா? அப்ப 20 divided by 5 plus 4 சென்டிமீட்டரா? என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டரா சென்டிமீட்டரா? Meter, meter. மீட்டர் தான் கன்ஃபார்மா? Yes, sir. மீட்டர். அப்ப எழுதுவீங்க that is equal to இங்கயா மீட்டர். இது என்னது? y வேல்யூ தான். அப்ப 10 divided by 5 plus 4 meter. இது r radius வேல்யூ என்ன? 10 divided by 5 plus 4 meter. அவ்வளவுதான் கண்ணு. ஏதாவது டவுட் இருக்குதா? No, sir. கால்குலேஷன் மட்டும் கரெக்டா போடு. அதை மட்டும் நீ கரெக்டா போட்டு இந்த ப்ராப்ளம் சேரும் ஒண்ணு. சரிங்களா? Okay, sir. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எல்சிஎம் எடுக்கிற மிஸ்டேக் ஆகுது.